ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கொண்டக்கடலை குழம்பு நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்து கூட சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொண்டக்கடலை குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 15 பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 4 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுறேன். அப்போ தான் தக்காளி நல்லா வேகும், இல்லைன்னா சீக்கிரமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வாஷ் பண்ணிட்டு தனியாக ஃபில்டர் பண்ணிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 5 மினிட்ஸ் கொண்டக்கடலையும் மசாலாவும் வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 3 உருளைக்கிழங்க தோல் நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 5 மினிட்ஸ் மசாலாவோட வேக விட்டுக்கிறேன். 5 மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் இறங்குனது இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.